வணக்கம். நான் சாந்தகுமார், ஏஎல்பி அஸ்ட்ராலஜர், சென்னையிலேருந்து. கர்மா இதை பற்றின ஒரு புரிதல் இன்றைக்கி பார்ப்போம். கர்மாவை பற்றி பயப்படாத ஆளுங்களே இல்லை. எல்லாரும் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்களெல்லாம் கர்மா ரொம்ப பாதிக்கும், அது இதுன்னு பேசுகிறது உண்டு. அதே மாதிரி ஜோதிடத்தில் எல்லாமே விதிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் ரொம்ப பெருசாக இருக்குது. இப்போ கர்மா நம்புறீங்க, ஜோதிடம் நம்புறீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சில கேள்விகள். இப்போ நான் எல்லாமே விதிக்கப்பட்டது அப்படின்னா என்னுடைய கர்ம வினைக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? ஏற்கனவே எனக்கு என்ன விதிக்கப்பட்டதோ அதன்படி நான் செயல்படுறேன். அப்போது எனக்கு ஆட்டுவித்தவன் இப்படி தான் ஆடணும்னு எனக்கு விதிச்சிருக்காருன்னா அதன்படி நான் ஆடுறேன். அப்படி இருக்கும்போது என்னுடைய செயல்களுக்கு நான் எப்படி பொறுப்பாவேன்? கரெக்டாக? அப்போது நான் பொறுப்பு இல்லை அப்படிங்கிற பார்வையை பார்க்குறேன். இல்லை கர்ம வினை இருக்குது அப்படின்னா என்னுடைய செயல்களுக்கு நான் தான் பொறுப்பு அப்படிங்கிறத ஒரு புரிதல் வரணும். இப்போது விதி மதி அப்படிங்கிற 2 விஷயங்களை இன்றைக்கி ஒரு தெளிவுக்கு கொண்டு வந்துடுவோம். விதிக்குன்னு ஒன்று இருக்குதா? ஆமாம் இருக்குது. மதின்னு ஒன்று இருக்குது, அதுவும் இருக்குது. எப்படி விதியும் மதியும் வேலை செய்யுது அப்படிங்கிற ஒரு விளக்கம் இங்கே கொடுத்தா நல்லாயிருக்கும்னு பார்க்குறேன். நான் என்னுடைய செயல்களுக்கு நான் மட்டுமே பொறுப்பு. எனக்கு ஒரு ஃப்ரீ வில் இருக்குது, ஃபேட்டுன்னு இருக்குது. இந்த ஃப்ரீ வில் எப்படி வேலை செய்யுதுன்னா, ஒரு நிகழ்வில் ஒரு சூழ்நிலையில் நான் எப்படி செயல்படுறேன் அப்படிங்கிறத பொறுத்து தான் என்னுடைய அடுத்த விதி அமைப்புன்றது உருவாகுது அப்படிங்கிறத இங்கே சொல்ல விரும்புகிறேன். இப்போ எனக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நான் ஒரு தவறு செய்யாமல் இருக்கேன் அப்படிங்கிறத பொறுத்து. செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சிருந்தும் நான் செய்யும்போது அதனுடைய பிரதிபலன், நான் செய்த செயல்களுக்கான விளைவுகள் அப்படிங்கிறது தான் விதி அப்படிங்கிறது. சரிங்களா? அப்போ என்னுடைய சுதந்திரத்தை பயன்படுத்தி, நான் முடிவெடுக்கும் திறனை பயன்படுத்தி நான் எடுத்த முடிவினுடைய விளைவுகள் தான் எனக்கு விதி அமைப்பாக இருக்குது. அதில் நல்ல விதியும் இருக்குது, கெட்ட விதியும் இருக்குது. இப்படி தான் விதி உருவாகுது. அப்போ மதி எதுக்கு அப்படின்னா, மதி பயன்படுத்தி மேற்கொண்டு விதிகளை உருவாக்கிக்காமல் எனக்கு அடுத்த விளைவுகள், நடக்கிற விளைவுகள் எனக்கு பிடிக்கலைன்னா அடுத்த வரக்கூடிய நிகழ்வுகளை எனக்கு வேண்டிய மாதிரி பண்ணணுன்னா இன்றைக்கி நான் என்ன செய்கிறேன்றதை யோசித்து தெளிவாக முடிவெடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் மதி அமைப்பு கொடுத்துருக்கு. இப்போ விதியும் மதியும் இருக்குது, கட்டாயமாக இருக்குது. எந்த இடத்துல விதி அமைப்பு இருக்குது, எந்த இடத்துல மதி அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஜோதிடம் படிக்க சொல்கிறோம். வாங்க, ஏஎல்பி ஜோதிடம் படிங்க. உங்கள் விதி அமைப்பு என்ன, எது உங்கள் மதி அமைப்பு அப்படிங்கிறத சரியாக புரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை ஒரு சீருக்கு கொண்டு வாங்க. நன்றி.